என்னோட கண்ணனுக்கு திருஷ்டி பட்டிருக்கு. அந்த திருஷ்டி எடுத்து கழிச்சிட்டா என் கண்ணன் சரியாயிடுவான். ஆமாங்க அத்தை, என்னங்க நல்லபடியா கண்ணனுக்கு திருஷ்டியை கழிச்சிருங்க. யாரோட கண்ணு பிடிச்சோ தெரியல, அந்த காய்கறி கடைக்காரன ஒரு கடைக்கு நான் இனிமே போகவே மாட்டேன். எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். அந்த கடவுள் உனக்கு எப்பதான் நல்ல புத்தி தருவார்னு தெரியல. நீ அழாதடா செல்லம். இவனை இனிமே எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. சரி அத்தை, எனக்குதான் இவ்வளவு பெரிய பாடம் கிடைச்சிருச்சு. இனிமே நான் எந்த தப்பும் கண்டிப்பா செய்ய மாட்டேன். நிஜமா அத்தை. மீனாட்சிக்கா, நீங்க கத்துக்க வேண்டிய பாடம் இன்னும் முடியல. நான் உங்களுக்கு இன்னும் நிறைய கத்துக் கொடுக்க வேண்டியது இருக்கு. அது உங்க வாழ்க்கையை மாத்த போது பாருங்க. உன்னை எந்த காலத்திலுமே திருத்த முடியாது. என்ன பண்றது? சரி, இதை எடுத்துட்டு போய் அங்க வை. வரும்போது கண்ணனோட துணியை கொண்டு வா. நீ அழதல செல்லம். சரி சரி, இங்க பாரு, இங்க பாரு. மீனாட்சிக்கா, அவங்க புடவை இங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ஓடி வருவாங்க. இந்த புடவை அவங்க எடுக்கும் போது இந்த பேப்பர் கண்டிப்பா அவங்க கண்ணில் படும், எடுத்து பார்ப்பாங்க. அந்த பேப்பர்ல இருக்கிறத படிச்சு பார்த்துட்டு என்ன நிலைமைக்கு ஆளாகிறாங்கன்னு பாக்குறேன். என்ன பிரீத்தி அவளோட புடவை மட்டும் நல்ல வெயில்ல காய வச்சுட்டு ஏன் புடவை மட்டும் சுருட்டி அந்த ஓரமா போட்டிருக்கா. நீ கீழே 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 கடை. என்னோட புடவை தான் மேல காயணும். எப்பேற்பட்ட ஆளு. என்ன இது? நீ என்ன நினைச்ச? நீ என்ன வேணா செய்வ, யாருக்கும் அது தெரியாதுன்னு நினைச்சியா? ஆனா உன்னோட ரகசியம் எல்லாம் எனக்கு தெரியும். ஒருவேளை உன்னோட ரகசியம் எல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீ நினைச்சேன்னா இதுக்கப்புறம் நான் சொல்றபடி நீ கேட்டு அதுபடி நடந்துக்கணும். இதுக்கப்புறம் எந்த கேள்வியும் கேட்காம நீ நான் உனக்கு அடுத்து என்ன சொல்ல போறேன்றதுக்காக என் அடுத்த சீட்டுக்காக காத்துக்கிட்டு இரு. என் குறி தப்பல. மீனாட்சி அக்காவோட முகம் எப்படி மாறுது பாரு. அவரை பாத்தியா? என்ன இந்த மாதிரியா உனக்கு லவ் லெட்டர் அனுப்புவார் மீனாட்சி? அவரோட பெரிய அண்ணன் கிட்ட இருந்து இதை கத்துக்கிறாரு போல இருக்கு. இப்ப மீனாட்சியும் நல்ல ஸ்டைலா அவருக்கு பதில எழுதி கொடுக்க போறா. எனக்கு எல்லாமே தெரியும்.